மாறன் வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடய கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி வள்ளி அப்பன்னு பார்த்து தண்டமணி வந்து ஃபோன் பண்ணோன்னே, அண்ணா அள்ளி போட்டு சாப்பிடுண்ணா, நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க. அந்த கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி, என்னம்மா ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிக்கிற, அண்ணன் பக்கத்தில் இருந்தாங்க, நீயும் தான் வந்து ராகவனுக்கு என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு வாக்குறுதி கொடுக்குறேன். ஆனால் ராமச்சந்திரன் ஐயாவும் ராகவன் யாருமே வந்து இதுக்கு பிடிப்பு கொடுக்க மாதிரியே தெரியலையே. நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது என் பொறுப்பு. மனமேடையில் இருந்தால் கூட உன் பொண்ணு கழுத்தில் தான் எங்கள் வீட்டு பையன் ராகவன் வந்து தாலி கட்டுவான். இது நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். உன்னை நம்பியெல்லாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் பார்த்துக்கிறேன். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் சூப்பராக வந்து செஞ்சிடறேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தண்டபாணி, ஏய் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சு காரியத்தை கெடுத்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி, கெடுக்கிறதா, சரி நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியலன்னா உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக 4-5 அடியாலை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து இன்னொரு காரில் திருப்பி 4-5 அடியாலையும் கூட்டிகிட்டு 8 பேர் 10 பேர்கிட்ட வீரா வீட்டுக்கு வேகமாக போயிட்டுருக்காங்க. அதே லைனில் தான் டீ வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. மாறனும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து கேஷுவலாக வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தண்டபாணி காரை வந்து போகிறத வந்து பார்த்துட்றாங்க. ஏய் இது தண்டபாணி கார் நம்பர் ஆச்சே, இந்த லைனில் போகிறாங்கன்னா எதுவும் பிரச்சனையாகிட போகுது. ஆனால் அவருக்கு 1000 பேரை தெரியும் இல்லையே, இந்த வீட்டில் இந்த லைனில் கண்மணி வீடு தானே இருக்குது, அவங்கள மிரட்ட தான் போவாங்க. ஆல்ரெடி எங்கள் அப்பா கிட்டே பேசுகிறாங்க, பருப்பு வேகலன்னு தெரிஞ்சோன்னே பொண்ணு வீட்டை வந்து மிரட்ட பார்க்குறாங்க போல இருக்குது. பைக் சாவி குடுறா அப்படின்னு சொல்லும்போது அவங்க தடவுறாங்க. சீக்கிரம் குடுறான்னொன்னே, ஆனால் நானும் வந்துடுறேன்னு சொல்லி டீ கிளாஸை வந்து கொடுத்துட்டு காசை கொடுக்கறதுக்குள்ளே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த பையனை விட்டுட்டு மாறன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. 100% கரெக்டு. கண்மணி வீட்டுக்கு தான் போகிறாங்க. நம்ம தான் அந்த வீட்டுக்கு பாதுகாவலனா அமையணும். என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வண்டி வந்து கண்மணி வீட்டு வாசல் நிப்பாட்டினோன்னே அப்படியே சைடில் வந்து யாரும் பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்த்தோன்னே வண்டி வந்து நிப்பாட்டிடுறாங்க ஒரு ஆட்டோக்கு பின்னாடி. அந்த இடத்துல தண்டபாணியும் அவங்க கேங்கும் உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து, என்னம்மா உங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னால் தெரியாதா, பணக்கார வீட்டு சம்மந்தம் தான் வேணுமா, மரியாதையாக பிரச்சனை பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் ராமச்சந்திரன் ஐயாட்ட வந்து பேசிக்கங்க. அந்த ஐயா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறனால தான் நாங்கள் வந்து நடு ரோட்டில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. நானும் கோடீஸ்வரன், அந்த ஐயாவும் கோடீஸ்வரன், நாங்கள் சம்மந்தம் வச்சுக்கிறோம். சொத்து ப்ளஸ் ஆகும்போது 2 பேர் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாத குடும்பத்துலேருந்து இருக்கிற நீங்களாம் வசதி வாய்ப்பு வாய்ந்த பையனை பார்த்து எப்படி வளைச்சி போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த வீட்டில் வந்து 3 பசங்க இருக்காங்க, உங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஒட்டுமொத்த சொத்தையும் ஸ்கெட்சை போட்டு தூக்கலாம் தான் உங்களோட முடிவா? அது எத்தனை கோடி இருக்குது தெரியுமா? உங்களுக்கு சைஃபர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோடியில் எத்தனை சைஃபர் இருக்குன்னு தேவையெல்லாம் பேசுகிறவளை வச்சுக்காத, மான மரியாதையெல்லாம் கேட்டுரும். நாங்கள் உன்னை மிரட்ட வரலம்மா, இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லி நீயா அந்த ஊரை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், பிரச்சனை இருக்காது. இல்லை இந்த சம்மந்தம் தான் வேணும்னு அடம் பிடிச்சிங்கன்னா நாங்கள் என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது. நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் தெரியுமா? உங்களை எல்லாரையும் அடித்து ஊரை விட்டு துரத்துற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வராதிங்க. நானும் பொண்ணை பெற்றவன் தான். ஓ, பொண்ணை பெற்றவனாக இருந்தால் என்ன வேணான்னு செய்வியா அப்படின்னு சொல்லி வீரா வந்து பேசுகிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி வந்து வீரா வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. இவன் நல்லா சும்மா விடக்கூடாதுக்கா, இங்கே நம்ம சவுண்டு கொடுத்தா இவன் இங்கேருந்து உசுரோட வெளியில் போக முடியுமா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க. கண்மணியும் அந்த இடத்துல வீராவோட கடைசி தங்கச்சியும் தேவலாம் பிரச்சனை பண்ணுறதுலாம் வச்சுக்காதீங்க. ஆமாம், ஆடுற மாட்டை ஆடி காட்டுறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, இவனெல்லாம் சும்மாலாம் விடக்கூடாதுமா, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா. அண்ணா சொல்லுண்ணே, எதுவாக இருந்தாலும் செஞ்சிட்றேன், நீ சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட்லாம் கேட்குறாங்க. ஐயோ இதே கெட்டப்பில் உள்ளே போய் ஃபைட்டெல்லாம் போனால் சரி வராதே, இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அந்த இடத்துல மாறன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா அடியாளுங்கண்ணா என்னடா இருக்கணும், என்னண்ணா நெருப்பாக இருக்க வேணாம், நீங்கள் என்ன இவ்வளோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அக்கா ஏதாவது ஒன்று பண்ணுக்கா, இங்கெல்லாம் இங்கேருந்து அடித்து துரத்துற மாதிரி ஏதாவது ஒன்று செய்க்கா அப்படின்னு சொன்னோன்னே அருவாமனை எடுத்து தண்டபாணி கழுத்தில் வந்து எதிர்பார்க்குற நேரத்தில் வந்து வீரா வந்து மாதம் வந்து வச்சுட்டாங்க. என்ன செஞ்சிட்டா அக்கா அவனெல்லாம் அனுப்பிச்சி விடுக்கா, இத்தனை பேரோட வந்து தனியாக இருக்கிற பொண்ணுங்கள்கிட்ட வம்புலுக்கெல்லான்னு வந்திருக்கான், இவனுக்கு என்னக்கா மான மரியாதானா, அப்படியே அனுப்பிச்சி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது வீராவை தசை திருப்பறதுக்காக டேய் எதுவும் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லும்போது வீராவை தள்ளி விட்டுறாங்க. அருவாமனையும் கேப்சர் பண்ணி கீழே வந்து தூக்கி வீசுறாங்க. ஐயோ இப்போ நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு மாறன் வந்து சுற்றி பார்க்குறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் சட்டை வந்து இருக்குது ஆட்டோவில், அதை வந்து எடுத்து மாட்டிக்கிட்டு மூஞ்சில் வந்து கர்ச்சிப் வந்து கட்டிட்டு உள்ள மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வீராவை எட்டி உதைக்கலாம்னு சொல்லி காலை தூக்கும் போது அப்போன்னு பார்த்து காலை பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் எல்லாரையும் வந்து டிஷும் பண்ணி அடித்து துவம்சம் பண்ணுறாரு. உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி ஃபைட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருந்தாங்க அந்த ஃபைட் சீனை. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் வேறு லெவலில் சண்டை போட்டுட்டு இருக்காப்புல. யாரா இருவன், எப்படிக்கா இங்கே வந்தாங்க,
ஒருவேளை அண்ணனோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. வீராலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க மாறனை பார்த்து. ஏன்னா அடி ஒன்று இடி மாதிரி இறங்குது. 2-3 பேர் வந்து கவர் பண்ணால் கூட மாறன் வந்து ஈஸியாக டெக்னிக்கலாக சூப்பராக வந்து சண்டை போட்டு துவம்சம் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து சண்டை காட்சிகள் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கொண்டு போகும்போது நடுவில் வந்து எல்லாரையும் அடிக்கும்போது தண்டபாணி தலை கிட்ட வந்து ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்தோடனே வேற ஒருத்தவங்களை அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் சுற்றி எல்லாரையும் அடிக்கும்போது தண்டபாணி கிட்ட கொண்டு வராங்க. அப்புறமேட்டு தலை வாரி விடுற மாதிரி தலை கொத்து விடுறாங்க. சின்ன பையனா பேசாமல் இங்கே நிற்கணும், தேவையில்லாமல் சண்டை நிற்கிற இடத்துக்குலாம் சின்ன பையனுக்கு என்ன வேலைன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தண்டமணியை பார்த்து எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கப்ப எல்லாரும் வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம மாறின டேய் அவன் முகத்தில் கர்ச்சிப் கட்டியிருக்கானா, அதை முதல்ல எடுங்கடா. ஆட்டோ டிரைவருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு ஆட்டோ டிரைவர் வருவான்டா. இந்த குடும்பத்தில் ஏதாவது கை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சிங்கம் வந்து சீர்ற மாதிரி அப்படியே 2 கையும் 2 காலையும் தூக்கி அடிக்கிறாங்க பாருங்க. 4 பேர் பிடிச்சிருந்தவங்களும் 4 மூளைக்கு வந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூக்கி எல்லாரும் டிஷம் பண்ணிடுறாங்க. தண்டபாணி அவ்வளோதான் சொல்லணும்னா எல்லாரும் தெரிச்சு அடிச்சுக்கிட்டு 10 பேர் வந்து அரண்டு அடிச்சுட்டு ஓடிடுறாங்க வீட்டை விட்டு. ஒரு பக்கம் தண்டபாணி வந்து அப்செட்டாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப நன்றிங்கிறாங்க. ஒன்றும் வேணாங்க, உங்கள் முகத்தை பார்த்தா நல்லா இருக்கணும், அது தேவையில்லை. முகத்தை தெரிஞ்சு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இங்கே தான் நிற்பேன். நான் இந்த ஏரியாவை சேர்ந்தவன் தான். அண்ணனுக்கு எனக்கும் ரொம்ப பழக்கம் அதிகங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. கேஷுவலாக வந்து ஊஞ்சல் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து என்னத்த ஊஞ்சலில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா உட்காந்து ஆடணும்னு தோணுச்சு, அதனால தான் நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது, சட்டையெல்லாம் இப்படி மோசமாக வந்திருக்க, ஒருத்தன் வம்பளத்தாங்க, அதான் என்ன ஏதுனே பார்க்கலத்த, அதனால தான் தூக்கி துவம்சம் பண்ணிட்டேங்கிற மாதிரி மாறன் வந்து மாஸ் பண்ணுறாங்க. திருந்தவே மாட்டியாடா, அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுது, அவர் கடையில் தான் இருப்பார், இன்னொன்று வாலண்டரியாக வந்து சிக்கினாங்க, அதனால தான் புரட்டி அடிச்சினேன் அப்படின்னு சொல்லும்போது, தண்டமானி போல இருக்கு, ஏதோ கூட்டு முயற்சியில் வில்லியா மாறுறப்புல இருக்கு. அத்தை நல்லதே செய்கிற பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போகிறப்ப தண்டபாணி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவர் உள்ளே வந்து காரியத்தையும் வந்து கெடுத்துட்டான், அந்த பேச்சு பேசியிருந்தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னே தெரில. சரி பொறுத்துன்னு தான் சமாளிக்கணும். வீரான்னு ஒருத்தி இருக்கா, அவள் பேரே வீரா போல இருக்கு, உண்டுலன்னு ஆக்கிட்டா, ஏன் கழுத்துக்கிட்ட அருவாமனையெல்லாம் வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தண்டபாணி வீராலேருந்து எல்லோரும் கேஷுவலாக உட்காடுறப்ப இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து ராமச்சந்திரன் ஐயாட்ட சொல்லணுன்னு ஜெயலட்சுமி வந்து சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து பாண்டியோட அம்மா சொல்கிறது எல்லாத்தையும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, கொஞ்சம் நேரம் அமைதியாரு, இதை பற்றி சொல்ல வேணாம், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏற்றுன்னு தான் நமக்கு இந்த சம்மந்தம் வந்து பேசி முடிச்சிருக்காங்க ஐயா. அவரோட மனசு சங்கடப்படுற மாதிரி நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் என்னோட அபிப்பிராயம். திருப்பி ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா, நம்ம சொல்லிடலாம், நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன், இப்போதைக்கு எதுவும் வேணாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா நலங்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, வாமா போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உனக்கு இருக்கிற வலி வேதனையெல்லாம் புரியுது, ஆல்ரெடி கல்யாண ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப நலங்கெல்லாம் வச்சாங்க, ஆனால் ராகவனுக்கு இதுதானே ஃபஸ்ட் டைமு, அப்படி இருக்க சூழ்நிலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா, அந்த பையனும் இது எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாங்களே, பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்சதாக அமைச்சுக்கணும், தயவு செஞ்சு இந்த வாழ்க்கையை வந்து வேணான்னு சொல்லிடாத, ராகவன் தான் இந்த ஜென்மத்தில் உன்னோட ஹஸ்பண்ட், பார்த்து நடந்துக்கங்கிற மாதிரி வீரா வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அட்டகாசம் மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.